இன்னைக்கு கிட்னி ஸ்டோன், மூத்திரத்தில் கல்லு, இது வரக்கூடிய காரணங்கள் சொல்ல போனா 90% ஆம்பளைங்க ஒண்ணுக்கு வந்தா போகாம நிப்பாட்டுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா போக போக அந்த வரக்கூடிய வேகதைகளை யூரின் போகும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய உப்பு சத்துகள் மொத்தமா வெளியே ஓடிடுது. நம்ம நிப்பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வர்ற வேகத்துல வந்த உப்பு கீழே அடியுது. அது கீழே போய் போக 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 இந்த மாதிரி நிறைய தடவை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அது கட்டி ஆயிரும். கட்டி ஆகி இந்த கல்லு மாதிரி அந்தந்த திசை ஏற ஏற போய் ஆயிடுது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திசை அப்படியே வளரும். வளரும் போது நமக்கு யூரின் பண்ணும்போது கஷ்டங்கள் வருது, வலி வரும், சீக்கிரமா யூரின் போகாது, ஒரு தடவை போனால் பத்தாது, அடிக்கடி போக வேண்டி வரும். இப்படி பல காரணங்கள் இந்த நம்ம செய்யக்கூடிய சரியான டைம்ல யூரினை பாஸ் பண்ணாமல் ஆத்திரத்தை அடக்காலும் மூத்திரத்தை அடக்காதுன்னு பழைய காலத்துல பழமொழி சொல்லுவாங்க. ஏன் சொல்லுன்னு சொன்னா உடம்புல நோய் வராம பார்க்கறதுக்கு தான். ஆத்திரம் வந்தாலும் மூத்திரத்தை அடக்காத, மூத்திரம் வந்துருச்சுன்னா உடனே அதை கிளீன் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிளீன் பண்ணாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி மூத்திரத்துடைய கல் ஆரம்பிக்குது. அந்த கல்லை நீங்க எப்படி காலி பண்ணணும்னு சொன்னா இந்த மூத்திரத்துல கல் அதுக்கு சிறு கூழான்னு ஒரு பச்சளை மூலிகை இருக்கு. அதை கொண்டு அரைச்சி நல்லா பாலில் போயிட்டு சாப்பிடலாம், சிறு கூழா. அது இல்லாமல் அடுத்தபடியாக அதெல்லாம் சாப்பிட்டாச்சு ஒன்றும் போகலை அப்படின்னு சொன்னா முத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி முத்தி வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சிறு கூளை ஒன்று, அப்புறம் இந்த நம்ம முள்ளு, அதாவது நெருங்கி முள்ளு, அதை விட சேர்த்து இந்த வெட்டி வேறு, அதை விட கல்லூர் வஞ்சின்னு ஒன்று இருக்கு. கல்லூர் வஞ்சி, ராமச்சம், நெறிஞ்சல். கல்லூர் வஞ்சி, ராமச்சம், நெறிஞ்சல் எல்லாமே ஒவ்வொன்றும் 100 கிராம் வீதம் வாங்கணும். 100 கிராம் நெறிஞ்சல், 100 கிராம் கல்லூர் வஞ்சி, 100 கிராம் ராமச்சம், அதான் ராமச்சங்கம் வெட்டி வேறு. இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி பண்ணி அந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டு வரணும். செருகூல பிடுங்கிட்டு வர்றது. செருகூல எல்லா இடத்துலையும் இருக்கும், வெள்ளைப்பூ பூக்கும். இந்த வெள்ளைப்பூ பூத்து தான் செருகூலை. அந்த சேர்த்து இந்த எல்லாம் போட்டு கஷாயம் பண்ணணும். கஷாயத்தை போட்டுன்னா 2 மலையாளத்தில் சொல்லுவாங்க 2 இடங்கறி வெள்ளம். 2 இடங்கறி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சொல்ல போனா 3 லிட்டர் தண்ணி. இந்த 3 லிட்டர் தண்ணியை இதில் போட்டு எடுத்து அது வத்தி பாதியான பிறகு அது சும்மா குடிச்சாலும் நல்லது. அது கஷாயம் போடுறதா இருந்ததுன்னா இன்னும் கட்டி ஆகும். 4 ஒரு பங்கு வத்தணும். அப்போ 3 பங்கு வத்தி போயிடும். அதில் 1 பங்கு தான் மிச்சம். 3.5 லிட்டர் தண்ணி வச்சால் 3 படங்கு வத்தினா 4ல் 3 படங்கும் அது வத்திடும். மீறி 1 பங்கு தான் இருக்கும். அதை நல்லா எடுத்து பிழிஞ்சு சாலை பிழிஞ்சு அது காலையில் 1, சாயந்தாலும் 1 வேளை, இப்படிக்கு 50 மில்லி கஷாயத்தை காலையில் சாப்பிடணும் வெறும் வயிற்றுல. சாயந்தரமும் சாப்பிட்றதுக்கு முதல்ல சொன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னால இதை சாப்பிடணும். அல்லது சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும்னு சொன்னா சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு 1 மணி நேரம் கழிச்சு இந்த 50 மில்லி கஷாயத்தை சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு வந்தால் மூத்திரத்தில் உள்ள கல்லு, கிட்னியில ஸ்டோனு இதெல்லாமே கரைஞ்சி போய்விடும். எந்த கெடுதலும் இல்லை, வேறு பார்ஷ்வ பலங்கள் கிடையாது.